நிலவெல்லாம் புகழும் அகரமத்தானம்மா அன்புடனே என்னை ஆதரிப்பானிய தேவிப்போ ராசத்தையே ஊட்டி மலர்ந்து என்னை உலகத்து காக்க வைத்து வாழ்த்தி வர கொடுத்து பால வைத்தான் நீயே தேன் பாடும் பாமலைதான் 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 அகில முனை புகழும் அகரமுத்தானம்மா அன்புடனே என்னை ஆதரிப்பாய் தாயே தேன் பாயும் பாமலைதான் 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 ராசத்தையே தினமுனை நான் பணிந்தேன் பட்டாளம்மா தினமுனை நான் பணிந்தேன் எனக்கல் புரிவாய தேவி பராசக்தியே அகில முனை புகழும் அகரமுத்தானம்மா அன்புடனே உன்னை நான் தொழுதேன் அம்மா அன்புடனே உன்னை நான் தொழுதேன் அம்மா தேன்பாயும் பாமலைதான் 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 வணக்கம். பேரன்பு மிக்க பெரியோர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தாய்மார்களே, நண்பர்களே, நாடகக்கலை ரசிக பெருமக்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் மண்ணை பொண்டாக்கும் மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே, தென்னகத்தில் நாடக கலைக்கு ஊக்கமும் உற்சாகம் கொடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களே, படித்து பட்டம் பெற்ற பண்புள்ள தோழர்களே, பாவலர்களே, நாவலர்களே, வணிக குல பெருமக்களே, உங்கள் அத்தனைவர்களுக்கும் எங்களுடைய சார்பாக, எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இதோ இந்த மகாபாரதத்திலே ஒரு பகுதியான அர்ஜுனன் தவசு, ஏலகண்ணி கனவு, பாசுமத அஸ்திரம் என்று சொல்லப்பட்ட இந்நாடகத்திலே தருமனுடைய இளைய தம்பி அர்ஜுனனாக நடிக்கக்கூடிய என்னுடைய முடிசாய்ந்த வணக்கத்தை கரங்குப்பி வணங்கி நல்லதொரு நாடகத்தை ஏற்பாடு செய்த நம்முடைய வெங்கக்கல்பேட்டையை சேர்ந்த ஊர் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு வருடமும் நம்முடைய பட்டாளமனுடைய உற்சவ திருவிழாவை முன்னிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அத்தனை அன்புலங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, காலை கதிர்வன் உதிக்கும் வரை எங்களுடைய நாடகத்தை கண்டுகளித்து உங்களுடைய ஊக்கமும் உற்சாகமும் மிக மிக தேவை என கேட்டுக்கொண்டு, அர்ஜுனனாகிய எம்முடைய கதாபாத்திரத்தை துவங்குகிறேன். நன்றி, நன்றிகள், வணக்கம், வணக்கம், பல வணக்கம். வீரநம்பாளையத்தை சேர்ந்த காலம் சென்று ராஜநடிகர் எங்களுடைய தந்தை மேலான வி.கே. காளிமுத்து அவர்களுடைய சார்பாகவும், அவருடைய தம்பி முத்துசாமி அவருடைய அருந்தவ புதல்வன் ராஜநடிகர் வி.எம். தங்கராஜ் அவர்களுடைய சார்பாகவும், அவருடைய குடும்பத்தார்கள் சார்பாக என் மீது அன்பு கொண்டு இந்த பொன்னாடையை போட்டிருக்கிறார்கள். அன்புள்ளங்கள் இந்த பட்டாளமனுடைய அருளை பெற்று பல்லாண்டு காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்து வணங்கி என்னுடைய கலைப்பணியை துவங்குகிறேன். நன்றி, நன்றிகள், வணக்கம். ஹலோ
வீணையே மருகத பதுமையே வைரத்தில் துணிந்த மனமே மதங்க மாமுனிவரின் மாதவ செல்வியே மாதுளும் சிவந்த விழியே ஆணி பொன் கட்டிலே அரியாசனத்திலே அரசால வைத்த தேவி ஓமெனும் என்கிலே பிரணவம் தந்த காளி யார் தருவார் இந்த அரியாசனம் புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் அம்மா யார் தருவார் இந்த அரியாசனம் யார் தருவார் இந்த அரியாசனம் புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் அம்மா யார் தருவார் அரியாசனம் அறிந்து செல்லாதவள் பேர்பெருநூலொன்று கல்லானவள் உயர்ந்த பேரு பெரும் இல்லாதவள் பேரும் நூறொன்று கல்லாதவள் உயர்ந்த பேரும் இடையறிந்து செல்லாதவள் சேரும் சபையறிந்து செல்லாதவள் அம்மா சேரும் சபையறிந்து செல்லாதவள் தனக்கு தேர்ந்த பொருள் எடுத்து செல்லாதவள் எனக்கு அரியாசனம் அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனோ அம்மா அரியாசனம் கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா கருதன கூந்தல் கவி வேண்டுமா காலட்ட சலங்கை கதி வேண்டுமா கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா வண்ண காலிட்ட சலங்கைக்கு சதி வேண்டுமா திருத்தவும் இடையான இசை வேண்டுமா அம்மா திருத்தவும் இடையான இசை வேண்டுமா உங்கள் சிங்கார கைக்கு அபி நயம் வேண்டுமா இருந்தாலும் கூட நான் அடிதினமும் வழங்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கிவிட்டு எம்முடைய கதைக்கு செல்கின்றேன். நன்றி நன்றிகள் வணக்கம் பல வணக்கம். புளியப்பட்டி சோலையிலே கந்த வேலையா உனக்கு பூசை முகம் வேலவர்க்கு முருகா
மன்னனுக்கும் குந்துமா தேவிக்கு ஜனித்த தருமன், வீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லப்பட்ட 5 பஞ்ச பாண்டவர்கள் பிறந்து அஷ்டாபுர நாட்டிலே சீரோடும் சிறப்போடும் ஆண்டு வருகின்றோம். அஷ்டாபுர அப்படி பிறந்து வளர்ந்து வில்வித்தை, மல்யுத்தம், யானையாட்டம், குதிரையாட்டம் என்று சொல்லப்பட்ட அத்தனை சிறந்து விளங்க சிறப்பாக ஆண்டு வருகின்றோம் அஸ்தாபுர நாட்டிலே. அப்படி இருக்கிற தருவாயிலே எங்களுடைய பெரிய தந்தை பெற்றெடுத்த வணங்காமுடி மன்னன் மச்ச திரேகம் படைத்தவன், தேவர்களை பார்த்தாலும் அஞ்சாதவன், குருவுக்கே மரியாதை செலுத்தாதவன், அப்பேற்பட்ட கொடிய பாவியாகப்பட்டவன் என்ன நினைத்தான்? இந்த அஸ்தாபுர நாட்டிலே அண்ணன் தம்பிகள் 5 பாதி நாடு, நாம் 99 பேர்களுக்கு மீதி நாடா. ஆகையினால் எப்படியாவது இவருடைய நாடு நகரங்களை அபகரிக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்து வந்தார் அந்த சண்டாள பாவி துரியோதனன். அப்படி செய்து வந்த சூழ்ச்சி எல்லாம் எங்களுடைய மாயவனுடைய அருளால் நாங்கள் அனைவருமே தப்பி பிழைத்தோம். கடைசியாக என்ன நினைத்தார்? என்னுடைய அண்ணராகிய தர்மபூபதியை வரவழைத்து, அண்ணா, நானோ என்னுடைய அரமையிலே புதிதாக அரக்கமா மாளிகை உண்டு செய்திருக்கின்றேன். ஆகையினால் அந்த விருந்துக்கு நீங்கள் அண்ணன் தம்பிகள் 5 வர வேண்டும் என்று சொன்ன பொழுது நாங்கள் அண்ணன் தம்பிகள் 5 எங்கள் 5 தேவியாகிய திரௌபதியும் 6 பேர்களும் புறப்பட்டு சென்றோம். அங்கே அரக்க திருமாளிகையினுடைய விருந்துக்கு சென்று விருந்து சாப்பிட்டு விட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அந்த சண்டாளப்பாவி துரியோதனன் தெரிவிக்கின்றான், அண்ணா, சற்று நேரம் பொழுதுபோக்காக நாம் சூதாட வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த நேரத்திலே என்னுடைய அண்ணராகிய தருமனோ கருத்ததெல்லாம் தண்ணீர், வெறுத்ததெல்லாம் பால் என்று நினைத்த என்னுடைய அண்ணராகப்பட்டவர் அந்த சண்டாளப்பாவி துரியோதனுடைய சூழ்ச்சிக்கு இணங்கி சூதாடுவதற்கு ஒத்துக்கொண்டார். ஆகையினால் அங்கே மண்டபத்திற்கு, சூதாடக்கூடிய மண்டபத்திற்கு நாங்கள் அண்ணன் தம்பிகள் 5 புறப்பட்டோம். அந்த சூதாட்ட மண்டபத்திற்கு அங்கு சென்று சூதாடி கொண்டிருக்கிற தருவாயிலே அந்த சண்டாள பாவி துரியோதனன் தெரிவித்தார், அண்ணா, இப்படியே வெறுமனை விளையாடி கொண்டிருந்தால் என்ன செய்வது? ஏதாவது பந்தை வைத்து விளையாடலாம் என்று சொன்ன பொழுது அப்பொழுது என்னுடைய அண்ணராகிய தருமனோ தெரிவித்தார், வேண்டாம் என்று மறுத்த பொழுது, இல்லை, சற்று பொழுதுபோக்காகத்தான் என்று சொன்ன பொழுது, எதை வைத்து விளையாட வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நாடு நகரங்களை வைத்து விளையாடலாம் அண்ணா என்று தெரிவித்தான். அப்பொழுது என்னுடைய அண்ணராகப்பட்ட தருமனோ முதலாவதாக நாடு நகரங்களை வைத்து விளையாடினார். அப்பொழுது அந்த முதல் ஆட்டத்திலே தோற்றுவிட்டார் என்னுடைய அண்ணராகப்பட்ட தர்மபூபதி. இரண்டாவதாக நாடு நகரங்கள் போனால் என்ன, உங்களுடைய தம்பிமார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை வைத்து விளையாடுங்கள் அண்ணா என்று தெரிவித்த பொழுது இழந்த நாடு நகரங்களை மீட்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் 4 வைத்து விளையாடினார் என்னுடைய அண்ணராகிய தர்மபூபதி. அப்பொழுது எங்கள் 4 அண்ணவனிடத்திலே தோற்றுவிட்டார். அப்பொழுது மீண்டும் அந்த சண்டாள பாவி